கையில் கட்டின காப்பு கங்கணம் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணணுங்க? இப்போ குலசாமிக்கு எல்லோரும் விரதம் பிடிப்போம், துடியாக விரதம் பிடிப்போம். அப்போ கையில் காப்பு கட்டியிருப்பாங்க. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க, முதியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கையில் கங்காணம் கட்டுவாங்க. அப்போ அந்த கங்காணமானது உடையக்கூடாது. அப்படி உடைஞ்சிருச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? அப்படி உடைஞ்சா எது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு நான் அறிஞ்ச அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க. முதல்ல கையில் நாம் அந்த மஞ்சள், விராலி மஞ்சள்னு சொல்லுவோம். அந்த மஞ்சள் குலதெய்வத்துக்கு ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போயிட்டு அல்ல வீட்டுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு கையில் காப்பு கட்டும்போது அந்த விராலி மஞ்சள், அதில் மொனமுறியா மஞ்சள்பாங்க. அதாவது மொனமுறியா மஞ்சள்னால் அந்த மொனை உடஞ்சிருக்கக்கூடாது, பெரிய கங்காணமாக எடுக்கக்கூடாது, பெரிய மஞ்சளாக எடுக்கக்கூடாது, அளவான சின்ன ஒரு மஞ்சள் அதை எடுக்கணும். அதை எடுத்து நாம் கையில் கட்டுறோம். சரிங்க, கையில் கட்டிட்டோம். கையில் கட்டிட்டு ஏதாவது ஒரு இதில் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உடைகிறது நல்லது இல்லை. நம்ம கையில் கட்டியிருக்க கங்கணம் உடைகிறது நல்லது இல்லை. சிறு குழந்தைகளுக்கு உடைகிறத நாம் தவிர்த்திடலாம், அது நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரியவங்களுக்கு, சாமியை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அந்த கங்காணம் கையில் கட்டினது உடஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை அவுந்து விழுந்துருந்துச்சு அப்படின்னா, அது ஏதோ ஒரு சோதனையை தான் குறிக்கும். ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி அன்பர்களுக்கு இதை புரிய வைக்க ஆசைப்பட்றேன். இதே மாதிரி ஒரு குடும்பத்தில் கங்காணம் கட்டியிருக்காங்க. அந்த குடும்பத்தில் அவங்களுடைய ஒரு தலைவருக்கு அந்த கங்காணம் உடையுது, அவங்க கண்டுக்கலை. அப்புறம் அந்த அம்மாவுக்கு கங்காணம் உடையுது, அப்புறமும் கண்டுக்கலை. அந்த மகனுக்கும் அந்த கங்காணம் உடையுது. அப்போ அவங்க அச்சப்படுறாங்க. என்ன நம்ம வீட்டில் 3 பேருக்கு இப்படி கங்காணம் உடைஞ்சிக்கிட்டே இருக்கே, ஏதோ ஒரு பிரச்சனையே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கையில் கட்டின அந்த உடைஞ்ச கங்காணத்தையே மேலே மஞ்சள் துணியை வச்சு இறுக்க கட்டிக்கிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த வருஷம் ரொம்ப சோதனை, ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம். குலதெய்வமே அந்த எல்லையில் அந்த சாமி, அந்த வர்ற சாமி துடியாக வரலை. இது மாதிரி நிறையா ஒரு கஷ்டங்களையும் ஒரு குழப்பங்களையும் ஒரு கண்ணீரையும் வேதனையும் அந்த இடத்துல கொடுத்துச்சு. அதுதான் அந்த அறிகுறி. காப்புங்கிறது உடையவே கூடாதுங்க. சரிங்க, அப்படி உடைஞ்சிருச்சு, நாம் என்ன பண்ணணும்? அதாவது காப்பு கட்டி உடையுது, ஏதோ ஒரு தவறு நடக்க போகுது அப்படின்னு சாமி நமக்கு காட்டி கொடுக்குது. அந்த தவறுலேருந்து நம்மளை அந்த சாமி காப்பாற்றணும்ல, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியுங்கிறது தான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இப்போ நான் கையில் ஒரு கங்காணம் கட்டியிருக்கேன். 21 நாள் 48 நாள் விரதம், 14 நாள் விரதம், நான் விரதம் பிடிக்கிறேன், கங்காணம் கட்டியிருக்கேன். என் கையில் அந்த கங்கணமானது உடஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே என்னுடைய குலதெய்வ எல்லை இல்லை அப்படின்னா என்னுடைய வீட்டில் பூஜை அறைகிட்ட போய் நான் மண்டி போட்டு என் சாமிகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். ஐயா, நான் சுத்தபத்தமாக இல்லைன்னா கூட அது உடையும். நான் சரியாக நான் இல்லை, விரதத்தை நான் சரியாக பிடிக்கலை அப்படின்னா கூட உடையும். என்னுடைய மன சுத்தம், உடல் சுத்தம் இல்லாட்டினாலும் உடையும். நான் நேர்மையாக இல்லாமல் சத்தியத்தின் பக்கம் போகாமல் தீ வினைகளில், தீய வழிகளில், அதிகமான போதை வஸ்துகளில் நான் எடுத்துக்கிட்டாலும் அது உடையும். இப்போ நான் என்ன பண்ணணும்? உடனே போய், ஐயா, குற்றங்குறை இருந்தால் நீ என்னை மன்னிச்சிக்க, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன். என் காப்பு, கையில் கட்டின காப்புங்கிறது குலதெய்வத்துக்கு நிகரான சக்தி கொண்டது, அந்த காப்பு உடஞ்சிருச்சு ஐயா, என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு ஒரு 11 உக்கியோ அல்லது 21 உக்கியோ போட்டு, உக்கி விநாயகருக்கு உக்கி போடுவாங்கள்ல, அதே மாதிரி உக்கி போட்டு அபராத காணிக்கை செலுத்தணும். ஒரு 101 ரூபா, 51 ரூபாய அபராத காணிக்கையை செலுத்தி, ஐயா என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ தெரியாமல், அறியாமல், தெரிஞ்சும் தெரியாமல் ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, என்னை மன்னிச்சிரு ஐயா அப்படின்னு மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு 21 உக்கி போட்டு அபராத காணிக்கையை நாம் உடனே செலுத்தி அந்த சாமிக்கு உண்டியலில் வச்சுட்டு, நாம் மறுபடியும் ஒரு மஞ்சள் துணியில் மறுபடியும் ஒரு புது நூல் எடுத்து, ஒரு புது விராலி மஞ்சள் எடுத்து, மறுபடியும் அந்த கங்கணத்தை காப்பை நம்ம கையில் கட்டி, மஞ்சள் குங்குமம் வச்சு, ஒரு மல்லிகைப்பூ வச்சு, கூட ஒரு வெத்தலையை சேர்த்து கட்டி, நாம் அனுதினமும் நாம் வணங்கி, நாம் தீபாராதனை, எப்பெல்லாம் நாம் தீபாராதனை தொட்டு கும்பிட்றோமோ அப்போ அந்த கங்கணத்துக்கும் தீபாராதனை காட்டணும். இப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நடக்க போகிற அந்த கெட்ட விஷயங்கள் நமக்கு நடக்காது.
நாம் கொடுக்குற அபராத காணிக்கையும் நாம் கேட்குற மன்னிப்பையும் சாமி பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டு நம்மளை நல்லபடியாக நாம் செஞ்ச தவறை மன்னிச்சிரும். இதுதான் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். நிறைய பேருக்கு நடக்கும். என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அசால்ட்டாக விட்டுருவாங்க. அப்படியே கூட ஒரு துணியை வச்சு இறுக்க கட்டிடுவாங்க. உடஞ்ச மஞ்சளை கூட அப்படியே கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது செய்யக்கூடாது, அது தவறு. முதல்ல என்ன பண்ணணும்? விராலி மஞ்சள், அளவான சின்ன மஞ்சளாக முறியா மஞ்சள், உடஞ்சிருக்கக்கூடாது. அது மாதிரி மஞ்சள் எடுக்கணும். அந்த மஞ்சளை கட்டி கங்கணம் கட்டின நாளில் இருந்து ஆணாக இருந்தால் துண்டை விரித்து படுக்கணும், பெண்ணாக இருந்தால் முந்தானையை விரித்து தான் சேலையை விரித்து படுக்கணும், குழந்தையாக இருந்தால் வெறும் துண்டையை விரித்து தலைக்கு ஏதாவது அணவாக வச்சு நாம் படுக்க வைக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு தலை சுளிக்கிறக்கூடாது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு விழிப்புணர்வு பகுதி தான். ஏன்னா மாசியிலிருந்து ஒவ்வொரு மாதங்களும் குலதெய்வங்களுக்கு பொது தெய்வங்களுக்கு விரதம் பிடிக்கும்போது கங்காணங்கிறது எல்லாரும் கட்டுவோம். அதை இது விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். கங்கணம் கட்டி விரதம் முடிச்சிட்டோம்னு வைங்களேன், விரதம் முடித்ததுக்கப்புறம் நாம் கட்டின கங்கணத்தில் சக்தி இருக்கும். அந்த கங்கணம் சொல்லும் என்னுடைய ஆற்றலை, என் மேலே வர்ற சாமியை, என்னுடைய பழக்க வழக்கங்களை, நான் கொண்ட பக்தியை எல்லாத்தையும் அந்த கங்கணம் கட்டும். அந்த கங்கணம் சொல்லும். அந்த கங்காணம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். சாமியே விரதத்தில் இருக்குங்க. இப்போ நான் எங்கள் குலசாமி ஒரு புதுசாக ஒரு சாமியை வைக்கிறோம்னா, அந்த சாமி சைவத்தில் இருக்குது அப்படின்னா 48 நாள் பூஜைங்கிறப்ப அந்த 48 நாள் பூஜையில் சாமியே கங்கணம் கட்டியிருக்கு. அந்த சிலையில் கையில் கங்கணம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்தளவு துடியானது காப்பு. அப்போ அந்த காப்பு விரதம் முடித்ததுக்கப்புறம் அதை ஆற்றுல நீரில் விடணும். நாம் குப்பை கூலங்களில் நாம் எரியக்கூடாது. ஆற்றுல தான், தண்ணீரில் தான் விடணும். குப்பையிலையோ அல்லது தூரமாக ஏதாவது ஒதுக்குப்புறத்துலையோ செடி கொடிகள்லையோ போடக்கூடாது. நீரில் விட்டுறணும். ஏதாவது ஒரு குளமாக இருக்கலாம், ஒரு சின்ன வாய்க்காலா, இல்லை தண்ணியே இல்லையா, ஏதாவது ஒரு நீர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அந்த இதை நாம் விட்டுறணும். அதனால் இன்னைக்கு இதுபோன்று குலதெய்வத்துக்கு காப்பு கட்டியிருந்தோம் அப்படின்னா அந்த காப்பு உடையிறது சரியில்லை, ஒரு அபாயமான ஒரு அறிகுறி. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே அபராத காணிக்கை செலுத்துங்க, 21 உக்கி போடுங்க, மண்டியிட்டு குற்றம் குறைய உங்கள் குலசாமிகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க. அதனால் ஒன்றுமே இல்லை. கேட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு விராலி மஞ்சள் எடுத்து, முனமுறியாக மஞ்சள் எடுத்து கையில் கட்டி துடியாக நீங்கள் அந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்களை அழகாக, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வலி வேதனை இல்லாமல் அழகான சௌபாக்கியத்தையும் சகல வளங்களையும் கொடுத்து நீங்கள் கொடுக்குற அந்த விரதத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு நாளும் நம்ம குடும்பத்தை காத்து நிற்குங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.